என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நரேந்திர மோடி அந்த கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அன்றைக்கு பங்குச்சந்தை 18,166 புள்ளிகள். இன்றைக்கு 24,693, 6,500 புள்ளிகள். நம்ம பேசும்போது 6,500 ஒரு சிறிய எண்ணிக்கையா இருக்கும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொகைன்னு பார்த்தா பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கு. இந்த எழுச்சி என்பது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு பின்னாடி எந்த விதமான ஒரு அறிவார்ந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு நீங்க எப்படி நிராகரிக்க முடியும்? இல்லை, அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பங்குச்சந்தைங்கிறது ஒரு குறியீடு. என்ன குறியீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டின் பொருளாதாரத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. யார் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னா, பொருளாதாரத்தில் அல்லது அந்த தொழில்களில் யார் முதலீடு பண்ணுறாங்களோ அவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த முதலீடுகள்னு சொல்லும்போது 2 விதமான முதலீடு இருக்குது. ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட கால முதலீடுகள். ஒரு நாட்டில் உற்பத்தியை துவக்கி அந்த உற்பத்தி பலன் பெற்று அதன் மூலம் பொருட்களை சந்தைப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு முதலீடு. அது வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உருவாக்குமோ அந்த அளவுக்கு உருவாக்கும். அதனால நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். அந்த முதலீடுங்கிறது வேற. இன்னொரு முதலீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கு முதலீடு செய்ய வேண்டியது பங்குச்சந்தையில் ஏற்றம் பெற்றால் ரூபாயினுடைய மதிப்பு மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தை அடுத்த நாளே வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதை ரெண்டாவது வகையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ. இப்போ எஃப்ஐஐ நல்லதா எஃப்டிஐ நல்லதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்குது. நம்ம சுத்தி வளைச்சு சொல்லலாம் எஃப்ஐஐ நல்லது நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நேரடியாக நம்ம அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் நமக்கு நம்ம கரன்சி ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது, ரொம்ப வைல்டாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஒன்று, அவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மோடி பேரை நாமினேட் பண்ணும்போது இவ்வளோ புள்ளியில் இருந்தது, அடுத்தது இன்னைக்கு இவ்வளோ புள்ளி வந்திருக்கு, இவ்வளோ பெரிய எழுச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் நம்ம திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் இருக்கிற நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், ரெண்டாவது நம்ம ஸ்ட்ரக்சரலாக என்ன நடந்துட்டு இருக்கு எக்கானமியில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உண்மையாக சொல்ல போனால் இவர்கள்லாம் ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் ஒரே கொள்கை உடையவர்கள்ங்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நியூ லிபரல் பாலிசியில் இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 2 பேரும் அதே வேலையை தான் செய்யப்படுறாங்க. அதற்கு இப்போது அரசாங்கத்தில் நிதித்துறையை விட்டு சென்றிருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பலன் தான் இதுன்னு ஓரளவுக்கு நம்ம அதை நம்ம அங்கீகரிக்க வேண்டியது, நியாயம் உள்ளவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட்டை அந்த மோடி நாமினேட் பண்ணும்போது இருந்தது 6.9% அந்த குவார்ட்டரில். அதை 0.9% கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு அவர். அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரி. எஃப்ஐஏ காரங்கள்லாம் அதான் பார்ப்பாங்க. ரெண்டாவது அந்த டெபிசிட் குறைஞ்சதுனால இப்போ ரொம்ப தெம்பாக எஃப்ஐஏ உள்ள வருது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எப்படி ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது. வெங்கடேஷ், சிதம்பரம் போட்ட அடித்தளம் தான் இதற்கு காரணமா? இன்னொன்று, எஃப்ஐஐ என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய மூலதனம் இந்தியாவிற்குள் அல்லது இந்திய பங்கு சந்தைகளுக்குள் வந்திருப்பதைத்தான் இன்றைய உயர்வை கூட காட்டுகிறது. அந்த முதலீடு என்பது நிலையானதல்ல என்ற போதிலும் இந்திய பொருளாதாரத்திற்கு அதனால் பலன் இருக்கிறதா? அதாவது இந்த பங்குச்சந்தைக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு தெரியல. அது 1%, 1.5% தான் மக்கள் அதோட பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3% உற்பத்தி தான் நம்ம தேசத்தோட உற்பத்தியோட பிணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்? அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதற்கு எதற்கு இவ்வளோ முக்கியத்துவம்? ஊடகங்களிலும் சரி, படித்தவர்களும் சரி, கொள்கை ஆழ்வார்களும் சரி, கட்சிகளுக்கும் சரி, இவ்வளோ பெரிய அதை ஒரு படத்தை பிரம்மாவுக்கும் மேல அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்குறது. வெங்கடேஷ், கட்சிகள் அல்லது ஊடகங்கள் மட்டும் இந்த பிரம்மாண்டத்தை தரல. ஆட்சியாளர்கள் நாடாளுமன்றம் நடக்கும் போது மும்பையிலே பங்குச்சந்தை திடீரென்று சரிவை சந்திக்கிற போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் ஆனாலும் சரி, அல்லது முன்னாள் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ஆனாலும் சரி, வெளியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே முதலீட்டாளர்கள் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், இந்தியாவின் பொருளாதாரம் அடித்தளம் வலுவாக இருக்கிறது என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம் இல்லையா? முக்கியத்துவம் இல்லாத விஷயத்திற்காக அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் அந்த 1% சேர்ந்த மக்களுக்கு அது அததான் அவங்க எல்லாம் அந்த 1% சேர்ந்தவர்கள், அந்த 1% சேர்ந்தவர்களுக்காக கொடுக்கிற செய்தி. நாட்டு மக்களுக்காக எடுத்துக்கொண்டு உங்க தவறு. அது
முதல்ல இது புள்ளி விவரம். இது வந்து ஆனந்த் சகோதரர் ஆனந்த் சொன்னதும் சரி, இது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அவரோட பல கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா புள்ளி விவரத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் என்னைக்குமே கரெக்டா சொல்லிடுவோம். இன்னொன்னு, இந்த மாதிரி வந்து இந்த ஏறினத்தினால பெரிய ஒரு வளர்ச்சி வந்துருதுன்றது பிரமையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நாளைக்கு இது விழுந்துருத்தினாலும் நான் ஐயோ விழுந்துருத்து அதனால பொருளாதாரம் செறிஞ்சு போய்விட்டதுன்னு சொல்ல மாட்டேன். பொருளாதாரத்துக்கு வேண்டியது மேனுஃபேக்சரிங், உற்பத்தி துறை என்ன இருக்கிறது, பணவீக்கம் என்ன இருக்கிறது, உணவு தானியங்கள் எப்படி விநியோகிக்கப்படுகிறது, இதெல்லாம் தான் முக்கியமான கருத்து. வேலை வாய்ப்புகள் எங்க வருகிறது, இதெல்லாம் பேசாம பங்குச்சந்தையை ஒரு அளவுகோல், அந்த ஒரு குறுக்கீடு, அந்த குறியீடு எண்ணை வைத்துக் கொண்டு அதுதான் என்னமோ ஒரு பாடியில் இல்ல எல்லா பேராமீட்டரும் எடுத்து ஒரு சைஸ்டாலிக்கோ டயஸ்டாலிக்கோ பிபியில எடுத்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. அந்த மாதிரி இந்த அரசாங்கம் அதாவது சிதம்பரம் பண்ண தவறு இதுதான். விளிம்பில் இருக்கிற பொருளாதாரத்தை வந்து மையமாக இருக்கிற பொருளாதாரமா வைத்து வாதாடினாரு. இந்த தவறை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது என்றுதான் எச்சரிக்கை சொல்றேன். பொருளாதார நிபுணர்கள், நீங்க பங்குச்சந்தை விமர்சகர், இவங்க மீதி எல்லாருமே இதனுடைய குறியீட்டை வந்து ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இடதுசாரியும் சரி அல்லது வலதுசாரி சிந்தனை உள்ள வெங்கடேஷன் கூட ஒப்புக்கொள்றதாக இல்லை. நீங்க எப்படி பார்க்கறீங்க? பங்குச்சந்தைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்பு இல்லையா? நேரடியா பங்குச்சந்தைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்பு இல்லை. ஆனா ஒருத்தருக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னா தலைவலி என்பது எதனால என்றதை நம்ம பார்க்கிறோம். சிம்டம்ஸ் வேற, அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வேற. இப்போ பங்குச்சந்தை எழுச்சி என்பது நம்ம எக்ஸ்போர்ட்டர் அவங்க சொன்னது மாதிரி சென்டிமெண்ட். மார்க்கெட் எப்பயுமே டிஸ்கவுண்ட்ஸ் இன் அட்வான்ஸ் என்று சொல்வார்கள். நடக்க போவதற்கு முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணிடும் மார்க்கெட். அது எழுச்சியாக இருந்தாலும் சரி வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக பங்குச்சந்தை அதை கண்டுபிடித்து செய்துவிடும். இப்போதைக்கு என்ன செய்யுதுன்னா பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அதை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புற பொருளாதாரம் வளராம, பணவீக்கம் குறையாம, ஜிடிபி நல்லா வராம பங்குச்சந்தை தொடர்ந்து இப்படி இருக்க முடியாது. ஆக இந்த பங்குச்சந்தை எழுச்சிக்கு பின்னால் இருக்கிற எதிர்பார்ப்பு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும், பணவீக்கம் கட்டுக்குள் வரும், விவசாய வளர்ச்சி நன்றாக இருக்கும், இதெல்லாம் நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பை முன்கூட்டி யாராவது தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு போய் பங்குச்சந்தையில விளையாட்டுக்காக போடுவாங்களா? இன்றைக்கு பங்குச்சந்தை எழுகிறது, நாளை விழுந்துவிடும் என்று சொன்னால் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்தவர்கள் விவரம் தெரியாமல முதலீடு செய்வார்கள். அவ்வளவு புள்ளி விவரங்களையும் வைத்துக் கொண்டு ஆராய்ந்து தான் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் புல் ரேலி ஆரம்பிக்கிறது இந்தியாவுக்கு. இது வந்து இந்த அரசாங்கம், இவர், இந்த குறிப்பிட்ட நபர்லாம் கிடையாது. ஒரு சைக்கிள்ல ஒரு பூம் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும், திரும்ப ஒரு சைக்கிள் வரும். நாம இப்ப வந்து எழுச்சி நேரத்திற்கு எல்லாம் ஒத்து வந்திருக்கிறது. மீண்டும் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் எழும் என்கிற நம்பிக்கையில தான் ஃபாரின் இன்வெஸ்டரும் அவன் பணத்துக்கு லாபம் பார்க்க தான் இங்க வர்றான், சும்மா வரல. பணத்தை கொண்டு வந்து போட்டு நஷ்டம் பண்ணி விட்டு ஓடுவதற்காக அவன் வரவில்லை. லாபம் இருந்தா தொடர்ந்து இருப்பான். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக வரும், ஒரு நல்ல தலைமை இருக்கிறது என்கிற நம்பிக்கையில தான் செய்திருக்கிறார்கள். அதனால அது ஒரு நல்ல அடையாளம் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த பங்கு சந்தை எழுச்சி என்பது வர்த்தக மூலதனம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ட்ரேட் கேபிட்டல் என்று சொல்வார்கள். இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் தொழில் மூலதனம், நிதி மூலதனம் ஃபைனான்ஸ் கேபிட்டல் என்று சொல்வார்கள். இந்த பங்கு சந்தை எழுச்சி என்பது நிதி மூலதனத்தோட ஆதிக்கத்தை காட்டுகின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் எது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா தொழில் மூலதனம், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியோட குறியீடாக சொல்ல முடியும். அதுதான் நீங்க சொல்ற வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ஆழமாக இருந்தால்தான் அது வேலை வாய்ப்பை உருவாக்கும். அந்த வேலை வாய்ப்பு மூலமாக சர்க்குலேஷன் என்பது வளர்ச்சி என்பது ஏற்படும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எஃப்ஐஏ உள்ள வரனா நிதி மூலதனத்தோட ஆதிக்கம் அதிகமானதுனால இதை பணத்தை போட்டு தொழிலே பண்ணாமல் லாபம் சம்பாதித்துக் கொண்டு ஃபிளை பை நைட்டாக இந்த பணம் என்பது எஃப்ஐஏ என்பது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்பட போவதில்லை. இது குறியீடா, இது சென்டிமெண்டலா என்பதெல்லாம் தாண்டி இந்தியா உண்மையிலே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்பது இண்டஸ்ட்ரியல் மூலதனத்தை கூடுதலாக காட்ட வேண்டும். அது வேலை வாய்ப்பை உருவாக்கும். அதை ஒட்டி வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அதுதான் ஒரு சமசீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்குமே தவிர இந்த வளர்ச்சி என்பது ஒரு ஊக வணிகத்தான வளர்ச்சி தான் நான் பார்க்கிறேன். நான் இது ஒரு ஊக வளர்ச்சிக்கான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிட முடியுமா ராஜ்? இல்ல, அப்படி முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே தேவை. வந்து எஃப்டிஐயும் தேவை, எஃப்ஐஐயும் தேவை. எஃப்டிஐங்கிறது அவர் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹெச் பண்ணி, எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஹெச் பண்ணி அந்த மாதிரி வர ஒரு ரெவன்யூ. எஃப்ஐஐங்கிறது அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக் எல்லாமே தேவைங்க. ஒரு இது பேலன்ஸ் இருக்கணுங்கிறது தான் இதில் வந்து எதுவுமே ஒன்று ஜாஸ்தியாக கூடாது, ஒன்று கம்மியாக கூடாது, எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறது தான். பட் ரெண்டுமே தேவை. ஒரு கருத்து, அதாவது இப்போ மோடி அரசாங்கமோ யாரோ குறிப்பிட்டவங்களோ பங்குச்சந்தையை போய் டெய்லி சென்செக்ஸ் பிடிச்சி தள்ளிக்கிட்டு இல்லை. இட்ஸ் ஒன்லி an எஃபெக்ட். அதாவது மற்றதெல்லாம் சரியாக இருக்கிற பொழுது அதுவாக மேல் எழும்புகிறது. அது எழும்புதுன்னா அப்ப மற்றதெல்லாம் சரியாயிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரியாவதற்கான திட்டங்கள் போடுகிறவர் வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை தானே தவிர இது இங்க அழுத்ததான் அது அங்க மேல எழும்புது. அதை யாரும் பிடிச்சு தூக்கல. வெங்கடேஷ் குறிக்கிறார். வெங்கடேஷ், அது ஒத்துக்க முடியாது.
அதாவது குணா, இது எப்படின்னா முதல்ல இது வந்து இந்த எஃப்ஐஐ எஃப்டிஐயோட மாயை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எஃப்ஐஐ எஃப்டிஐ என்றது ஒரு பெரிய மாயை. நம்ம வந்து ஆங்கிலம் வந்து ஊடகங்களில் நம்ம ஒரு கடைசியில் ஒரு 20 வருஷமாக பரவி கொண்டு இருக்கிற ஒரு மாயை இது. நம்ம நாட்டில் இது நல்லா கேட்டுக்கணும் எல்லாரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 97% நம்ம மூலதனம், நம்ம நாட்டில் நடக்கிற மூலதனத்துக்கு, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 97% உள்நாட்டு சேமிப்புலேருந்து வருது. வெளிநாட்டிலேருந்து வருகிறது இந்த 3%. எஃப்டிஐயா இருக்கலாம், எஃப்ஐஆ இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். அந்த 3%த்தில் 1.5% இந்த நாட்டை விட்டு ஹவாலா பணம் வெளியே போய் திருப்பி உள்ள வருகிற பணம் தான் அது. அதாவது வெளிநாட்டிலேருந்து வருகிற உண்மையான மூலதனம் ஒரு தமிழ்நாட்டு தாலியில வந்து ஒரு ஊர்கா போல. அந்த ஊர்காக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அந்த ஊர்கா வந்து பங்குச்சந்தையில வந்து ஏற்றத்தாழ்வை கொடுத்து விட்டு அதை வந்து நம்ம வந்து ஏறும்போது என்னமோ நாட்டில் எல்லாமே நல்லா நடந்து விட்டதா போல கருதி, அது விழுந்த போது ஐயோ எல்லாமே பறிபோயிட்டது போல நம்ம வந்து இங்க ஒப்பாரி வைப்பதும் முட்டாள்தனமான ஒரு பொருளாதாரம். நம்ம நாட்டுக்கும் அதுக்கும் ஒரு விதமான பிணைப்பும் கிடையாதுன்னு தான் நான் வாதத்தை வைக்கிறேன். 97% மக்களுக்கும் பங்குச்சந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. 97% முதலீடுக்கும் சேமிப்புக்கும் தான், நம்ம உள்நாட்டு சேமிப்புக்கும் தான் தொடர்பு. 3% தான் வெளிநாட்டுக்கும் நம்ம உள்நாட்டில் நடக்கிற முதலீட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த 3% வேணும், நான் வேணான்னு சொல்லல. 3% வராவிட்டால் ஒன்னும் பெருசா இங்க ஆயிட போறது இல்ல. நீங்க அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா கடந்த காலத்திலும் சரி, இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பதற்கான எல்லா திட்டங்களையும் வகுப்போம் அப்படின்ற கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு மூலதனம் இல்லாமல் இந்திய வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை வளர்ப்போம். அதாவது ஒரே ஒரு நிமிஷம், அப்படி இருந்ததுன்னா சிதம்பரம் அவர்கள் 5 லட்சம் வாக்குல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கணும். எலெக்ஷன்ல நிக்காம போனதுக்கு காரணம் இதுதான். விளிம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் அதான் காரணம். இது புரிஞ்சுக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கிறது பங்குச்சந்தை எழுச்சி அப்படின்னு தான் சொல்றோமே தவிர எஃப்ஐஐ எழுச்சி பத்தி நாம பேசல. பங்குச்சந்தை எழுச்சியில இந்தியன் கார்பரேட் இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்தியன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைக் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்றாங்க, எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்றாங்க. எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாரும் இப்ப சொல்லவே இல்லை. அவர் இன்வெஸ்ட் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்தியா மட்டுமல்ல, எந்த நாடுமே அந்நிய செலாவணி இல்லாமல் முடியாது. நாம பங்குச்சந்தை வளர்வதற்காக எஃப்ஐஐ கூப்பிடல. எஃப்ஐஐ வந்தா டாலர் கொண்டு வருவான்னு என்று கூப்பிடுகிறோம். நாம எஃப்டிஐ வந்தா இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வரும்னு கூப்பிடுறோம். எஃப்ஐஐ எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரணம், நீ டாலர் கொண்டு வா. டாலரே இல்லாமல் இந்த தேசம் நடக்க முடியாது. ஏனென்றால் நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருள் இருக்கிற வரை, நம்முடைய இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருக்கிற வரை டாலர் இல்லாமல் இந்த தேசத்தால முடியாது. அது இல்லாமல் போனதான் 1991. டாலர் வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனையை சகித்துக் கொள்கிறோம். திரு ராஜ்குமார் வந்து மகிழ்ச்சியோட ஒப்புக்கொள்வார் நினைக்கிறேன். டாலருடைய முக்கியத்துவத்தை சொல்றதுனால நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டுல